வணக்கம் நண்பர்களே. எனக்கு கடுமையான தலைவலியாக இருக்குது. அன்வான்ட் தாட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. என்னால் வேலையே பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் அதே சிந்தனையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த அன்வான்ட் தாட்ஸ் எப்படி வருது, அதை எப்படி வராமல் தடுக்கிறது, எப்படி நாம் வேறு ஒரு நிலைக்கு நம் கவனத்தை திருப்புவது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முழுசாக இந்த வீடியோவில் அதற்கான தீர்வுகளை நான் சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சம்பவம் மிக ஆழமாக மனதை பாதிச்சிருக்கணும், இல்லை நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கணும், எதை பற்றியாவது அதிகமாக பயப்பட்டிருக்கணும், இல்லை ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி வருங்காலத்தை பற்றியோ அல்லது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமோ, இதில் ஏதோ ஒன்று ஒவ்வொரு மனிதரையும் ஏதோ ஒரு விஷயத்த சரியாக பண்ணலை அல்லது நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற போது அது சார்ந்த சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா எதை பற்றி நாம் அதிகம் நினைக்கின்றோமோ அதுவே மீண்டும் மீண்டும் நம்மளை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும். ஒரு நாய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை எப்போ விரட்டலான்னு தான் புரியா இருக்கும். இப்போ நீங்கள் அதை விரட்டினா மட்டும்தான் அது உங்கள்கிட்ட விலகி போகும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி விருந்தாடி போயிட்டே இருப்பாங்க. வருவாங்க, ஒரு 2 நாள் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. சில நேரம் சில நெருங்கிய உறவுகள் அதிகமான நாள் தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க, நம்ம நல்லா பேர் எடுக்கணும், நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கணும் அப்படின்னு என்ன கேட்குறாங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் செய்தீங்கன்னா கூட 2 நாள் தங்கலாமே நமக்கு ஆசை வந்துடும். சரி, தங்கிட்டு போகிறாங்க, பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அதை எப்படி செஞ்சுருக்கலாம்ல, இதை அப்படி செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு உத்தரவு போடும் நிலைக்கு உயர்ந்துட்டாங்கன்னா, என்னடா இது, எப்படா வீட்டை விட்டு அவங்க வெளியே போவாங்கன்னு ஒரு நினைப்பு வந்துடும். அதாவது விருந்தாளி மாதிரி வரக்கூடிய எண்ணங்கள் அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. உங்களுக்கு தொந்தரவு பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே எண்ணங்கள் உங்கள் முதலாளியாக மாறி உங்களுக்கே உத்தரவிடும் நிலைக்கு வந்துட்டா உங்களால் என்ன செய்யறதுனே புரியாது. அந்த மாதிரி தான் சில சிந்தனைகள் அல்லது சில எண்ணங்கள் நம் தலையில் உட்கார்ந்து கொண்டு இப்படி தான் நீ பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணிட்டா வேற எதையுமே செய்ய முடியாது. அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மிக மிக அழுத்தமான ஒரு தொந்தரவாக மாறிவிடும். அப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், அது நடக்கலை அல்லது ஏமாற்றப்படுகிறோம் அல்லது கிடைக்கலை. அப்படிங்கும்போது அது கிடைக்காத நினச்சி தான் மனசு இயங்கிக்கிட்டே இருக்கும் முடிஞ்சு பக்கத்தில் நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படவே படாது. இதுதான் மனிதனுடைய மனம். அப்போ வலுக்கட்டாயமாக மனதை வேறு நிலைக்கு நம்ம திருப்பணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பரபரப்பான ஒரு நிலைக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளணும். அப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இல்லையா, வெளியில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, இல்லை ஏதாவது ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க, இல்லை நண்பர்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரியான நேரத்தில் இல்லை தனிமையில் இருக்கும்போது தான் பொதுவாக அழுத்தமான அந்த மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் அதி தீவிரமாக மேலே வரும். ஏன்னா நம்ம அப்போ தான் அதிகமாக நம்மளை பற்றி சிந்திப்போம். அப்போ தனிமையாக இருக்கிற போது தான் மீண்டும் மீண்டும் மன அழுத்தம் அதிகமாகுது. அப்போ நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்களை பேசுகிறாங்களா, அவங்களோட அதிகமாக விஷயங்களை பகிர்ந்துக்கங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்க விஷயம் பாதியாக குறைஞ்சா நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கங்க. ஏன்னா புதுசாக கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது அதை நல்லா செய்யணும், நல்லா பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறப்போ அதில் மனம் முழுமையாக திரும்பும். இல்லை புதிய ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிற வேலை அழுத்தமாக இருக்குது, அப்போ வேறு வேலைக்கு போகும்போது புதிய இடம், புதிய சூழல், புதிய அதிகாரிகள், புதிய பணியாளர்கள் அப்படிங்கிற போது நம்ம நிறைய விஷயத்தை தேடுவோம், அல்லது அதை நம்ம சரியாக பண்ணணுன்ற ஒரு கவலை இருக்கும். அப்போ அதில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுங்கிற போது அந்த மொத்தம் எண்ணங்களும் வெளியே போயிடும். இல்லையா, நீங்கள் ஏதாவது வெளியே ரொம்ப தூரமாக ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க. அது ஏற்கனவே போன இடத்துக்கு போகக்கூடாது. புதிதாக ஒரு இடத்தை பார்க்கிற போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம மனநிலையை மேம்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதனால் பழைய சிந்தனைகளை தவிர்க்க பார்க்கணும். எப்போவுமே நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை பெஸ்ட்டாக நினச்சி சந்தோஷப்படுங்க. இல்லாத ஒன்றுக்காக ஏங்கி மீண்டும் மீண்டும் மன அழுத்தத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த மனசு குரங்கு மாதிரி. எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுதான் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் செய்ய செய்ய தூண்டும். அப்போது நாம் சரியான மனநிலைக்கு வரணும்னா கடந்த காலத்தை
நினைத்து கவலைப்படுவதை தவிர்த்து விடுங்க. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை அறவே ஒதுக்கி விடுங்க. நிகழ்காலத்தில் எது நடந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நேர்மறையான விஷயங்களை அளவுக்கு அதிகமாக பாருங்க. நல்ல நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல நல்ல சந்தோஷப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்க்கிற போது அது இன்னும் அதிகமான நேர்மறையான எண்ணத்தை அதிகப்படுத்துகிற போது இந்த எண்ணங்கள் காணாமல் போகும். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல நிறைய அழுக்கான ஒரு நீர் இருக்கு. அதுல ஒரு நல்ல நீரை தொடர்ந்து அதிகப்படுத்தி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கெட்ட நீர் போயிடும். எப்படி ஆற்றுல பெரு வெள்ளம் வருகிற போது சாக்கடையெல்லாம் அடிச்சுட்டு போயிருதோ அது மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி மனதை திருப்பினால் மட்டும்தான் அந்த கெட்ட விஷயங்கள் அல்லது கெட்ட எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும். அப்போ நிறைய புத்தகங்களை படிங்க, நல்ல தத்துவங்களை எழுதின அந்த அறிஞருடைய புத்தகத்தை படிங்க. நல்ல ஒரு தாட்ஸ், நல்ல ஒரு இசை, நல்ல ஒரு பொழுதுபோக்கு உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். அதனால வரக்கூடிய எண்ணங்களை தவிர்ப்பதற்கு ஒரே வழி வேறு ஒரு நிலைக்கு நம்மை வலுக்கட்டாயமாக மாற்றிக்கொள்வது. புதிய வேலைகள், புதிய கற்றல், புதிய விஷயங்களில் ஈடுபடுதல், புதிய நண்பர்களை நாம் வசமாக்கிக் கொள்ளுதல், இப்படி அந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும்னா நிச்சயமா நாம் அந்த எண்ணங்களில் விடுபட்டு நல்ல நிலைக்கு மேம்பட முடியும். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.